டேய் இங்க பாரு, எங்க யாரு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இப்ப உன்னுடைய சரக்கை எல்லாத்தையும் டூப்ளிகேட் மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல உன்னுடைய பொருள் எல்லாமே உனக்கு டெலிவரி ஆயிடும். புரியுதா? என்ன இதெல்லாம்? என்ன கதையா சொல்றீங்க? ஒரு பொண்ணு, ஒரு சாதாரண பொண்ணு என் பிளான் எல்லாத்தையும் கெடுத்து எனக்கு அவ்வளவு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கா. எப்படி? டேய், யாரா அவ? எதுவும் தெரியல. அவ யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். என் புது எதிரி யாருன்றத. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. கடைசியில நாமளே அவ்வளவு கொல்ல வேண்டிய நிலைமை வரலாம். அட, அவளை பார்க்கறதுக்கு நீங்க அவ்வளவு ஆர்வமான இருக்காதீங்க. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் தான் பொம்பளை விஷயம் போட்டு உள்ள வந்திருப்பான். அட சும்மா யூகமாலாம் சொல்லாதீங்க. அவன் மூளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என் கிட்ட நெருங்கிட்டா என்ன அழிச்சிடலான்னு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. எனக்கு அவளை தெரியும், ஆனா சரியா தெரியாது. அவ எங்க தங்கி இருக்கிறாங்கிற அட்ரஸ மட்டும் என்கிட்ட கொடுங்க. அவ இடத்துக்கே போய் நான் யாருங்கிறத காட்டுறேன். அவ எப்படி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்துதான் ஆகணும். ஹம்து, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நமக்கு ஒரு புது எதிரி முளைச்சிருக்கா. ஏதாச்சும் பண்ணி அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும். உங்களோட புது எதிரி யாரு பாஸ்? சாந்தாவா? இல்ல இல்ல, அவன் கிடையாது. இந்த எதிரி ஆம்பளை இல்ல, அது ஒரு பொம்பளை. பொம்பளை எதிரியா? யாரு அந்த புது பொம்பளை எதிரி? ஏய், யாரு நீ? ஏய், ஹம்து, 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 ஹம்து.
மக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சாகணும். இப்படி எல்லாம் நடந்திருக்காது. உனக்கு எல்லாமே தெரியுமா சாந்து? இதுதான் அவ ஆளு. சாந்தவுக்கு அவனை தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நீ அங்க இருந்தனா கண்டிப்பா உன்னோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஆபீசர், எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, செக்யூரிட்டி இன்சார்ஜ் 3 நாள் முன்னாடி செத்து போயிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவருக்கு பதிலா ஏற்பாடு பண்ணவே முடியவே இல்லைல்ல. அதாவது நீங்க இன்னும் குழப்பத்துல தான் இருக்கீங்க. எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். பிலீவ் மீ ஆஃபீஸர், நானும் என் பார்ட்னரும் நிறைய டென்ஷன்ல தான் இருக்கோம். யூனோ. அப்படியா? உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல எதிரிங்க இருக்காங்களா? அதாவது ஹம்தூரே யாரோ கொலை பண்ணிட்டாங்களே. அங்க நிறைய பேர் இப்பயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சைதுல், அங்க சைதுல்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என் பிஸ்னஸுக்கு இப்போ பெரிய ஒரு தடையா இருக்கான். ஏற்கனவே நான் அவனை பத்தி ஒரு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனா ஐ டோன்ட் நோ அந்த கேஸ் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கா இல்லையான்றது. டோன்ட் வரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். ஹம்தூரை யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுப்போம். உங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. என்ன? வாஷிமோல் பாரி சாண்டோ, அலாவுதீன் சார் பொண்ணோட உயிர் காதலன்.